ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் பை யோக்ஷிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2017ல ரிலீஸ் ஆன த மம்மி. படத்தோட ஆரம்பத்துல ஒரு எகிப்திய ஸ்லோகன் வருது. மரணம்ங்கிறது ஒரு முடிவு கிடையாது, அது அடுத்த வாழ்க்கைக்கான ஒரு நுழைவு வாசல். நாம இன்னைக்கு வாழ்றோம், ஆனா வேற வேற வடிவங்கள்ல நாம திரும்ப வருவோம்னு ஒரு வாய்ஸ் ஓவரோட படம் ஆரம்பிக்குது. காலம் அப்படியே பின்னோக்கி போகுது. 1127 AD இங்கிலாந்து. அங்க நைட்ஸ் ஆஃப் த டெம்ப்ளார் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தினர் அவங்கள இறந்து போன ஒருத்தரோட உடலை அடக்கம் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது ஒரு பெரிய ரூபி கல்லையும் அந்த சமாதிக்குள்ள அவர் கூட வச்சு பூட்டுறாங்க. இப்போ கட் பண்ணா பிரசன்ட் டே லண்டன். கிராஸ் ரயில் ஸ்டேஷன் நிலத்துக்கு அடியில சுரங்கம் தோண்டிட்டு இருக்காங்க. தோண்டிக்கிட்டே போகும்போது கரெக்டா அந்த நைட்ஸ் பழைய காலத்துல புதைச்ச அதே இடத்துல போய் இடிக்கிறாங்க. உள்ள போய் பார்த்தா அங்க வரிசையா நிறைய சமாதிகள், பழைய எலும்புக்கூடுகள், தண்ணி கடியில இன்னும் நிறைய சவப்பெட்டிகள் இருக்கு. இது பெரிய நியூஸ் ஆகுது. நிபுணர்கள்லாம் இதுக்குள்ள இன்னும் நிறைய மர்மங்கள் இருக்கு, இதை பத்தி இன்னும் நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஆள் அவரோட டீமோட அங்க வராரு. அவர் பேரு ஹென்றி. வந்த வேகத்துல எல்லாரும் வேலையை நிறுத்திட்டு கிளம்புங்கன்னு ஆர்டர் போடுறாரு. இப்போ அந்த இடம் இவரோட கண்ட்ரோலுக்கு வருது. அவர் அந்த இடத்த பார்த்து பிரமிச்சு போறாரு. அங்க இருக்கிற ஒரு சுவரை உத்து பார்த்து அதுக்கு பின்னாடி ரொம்ப பாதுகாப்பா வைக்கப்பட்ட ஒரு பெரிய சமாதி இருக்கு. அதை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே கடந்த காலத்தை எப்பவுமே புதைச்சி வைக்க முடியாதுன்னு டயலாக் விடுறாரு. இவரை பார்த்தா அந்த இடத்தை பத்தி ஏற்கனவே ஏதோ தெரிஞ்சவர் மாதிரி இருக்கு. பழங்காலத்து இருண்ட ரகசியமே இங்கதான் இருக்குன்னு சொல்றாரு. இப்போ ஹென்றி ஒரு பிளாஷ்பேக் கதைய சொல்றாரு. எகிப்துல அஹ்மனேத்னு ஒரு இளவரசி இருந்தா. செம அழகா இருப்பா, அதே அளவுக்கு இரக்கம் இல்லாதவ. எகிப்தோட அரியணை ஏற அவளுக்கு தான் முழு தகுதியும் இருந்துச்சு. அவளை எல்லாரும் கடவுள் மாதிரி கும்பிட்டாங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, அவங்க அப்பா ராஜா வேலைக்காரி ஒருத்திய கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்துடுறான். எகிப்து சட்டப்படி பையன் இருந்தா பொண்ணால அரியணை ஏற முடியாது. இதனால தனக்கு கிடைக்க வேண்டிய பவர் போயிடுமேனு அஹ்மனேத்துக்கு கோபம் வருது. அதிகாரம்ங்கிறது நமக்கு கொடுக்க மாட்டாங்க, நாம தான் அதை பிடுங்கிக்கணும்னு முடிவு பண்ணி பழிவாங்க நினைச்சு இருளின் கடவுளான செட் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறா. உலகத்துல இருளை கொண்டு வர பிளான் பண்ணி அதுக்கான ரிச்சுவல் எல்லாம் பண்றா. அவ பின்னாடி ஒரு உருவம் வருது. ஒரு கத்தியை அவகிட்ட கொடுக்குது. அதை தொட்ட உடனே அவ உடம்பு முழுக்க விசித்திரமான எழுத்துக்கள் வந்து ஒரு கெட்ட சக்தி அவளை ஆட்கொள்ளுது. இப்போ வெறிப்பிடிச்சவளா மாறின அஹ்மனேத் தூங்கிட்டு இருக்க அப்பாவையும் அவரோட குடும்பத்தையும் அந்த குழந்தையையும் கொடூரமா கொல்றா. அந்த அக்ரிமெண்ட் படி செட் கடவுளை ஒரு மனுஷ உடம்புக்குள்ள கொண்டு வந்து இந்த உலகத்தையே ரூல் பண்ண துடிக்கிறா. ஆனா அவ பிளான் சொதப்பிடுது. அவ அந்த செட் கடவுளை அங்க இருக்கிற ஒருத்தன் உடம்புல வர வைக்கிறதுக்குள்ள அவளை சுத்தி வளைச்சு பிடிச்சிடுறாங்க. தண்டனையா அவளை உயிரோட மம்மி ஆக்கி அவளை அந்த மம்மி பெட்டிக்குள்ள வச்சு பூட்டிடுறாங்க. அவளோட அந்த தீய சக்தி எகிப்துல இருக்கக்கூடாதுன்னு அவளை எகிப்தை விட்டு ரொம்ப தூரமா கொண்டு போய் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல வச்சு புதைச்சிடுறாங்க. திரும்பவும் பிரசன்ட் டே மெசபடோமியா, அதாவது இப்போதைய ஈராக். அங்க இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து 2 சோல்ஜர்ஸ் இதை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தான் நம்ம ஹீரோ நிக் மற்றும் அவரோட ஃப்ரெண்ட் வேல். நிக் கையில ஒரு லெட்டர் வச்சிருக்கான். அது ஹென்றி கிட்ட இருந்து வந்தது. ஹரம்னு ஒரு இடத்துல இருக்கிற சமாதியை கண்டுபிடிக்க சொல்லி அதுல லொகேஷனோட இருக்கு. அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட கீழே அந்த கிராமத்துக்கு போய் பார்க்கலாம், அந்த புதையில தேடி போலான்னு சொல்றான். ஆனா அவனோட ஃப்ரெண்ட் வேல் ஹரம்னா சாபம்னு அர்த்தம், நமக்கு எதுக்கு வம்பு, இது தேவையில்லாத வேலைன்னு பயப்படுறான். ஆனா நிக் ஹென்றி கொடுக்க போற சன்மானத்துக்கு ஆசைப்பட்டு இது நம்மளோட வழக்கமான அட்வென்ச்சர் தான் வான்னு அவனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறான். அங்க போன உடனே சரமாரியா துப்பாக்கி சண்டை நடக்குது. அதுல இருந்து நூலிலையில உயிர் தப்பிக்கிறாங்க. நிக் ஒரு பயங்கரமான வார் வெட்ரன். அதனால தன்னோட ட்ரைனிங் முழுசும் யூஸ் பண்ணி அங்க இருக்கிற எல்லாத்தையும் துப்பாக்கியில சுட்டு தள்ளுறான். கூட வந்தவனையும் காப்பாத்தி அங்க இருக்க ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்க பயங்கரமா வெடிகுண்டு வெடிக்குது. துப்பாக்கி சண்டை நடக்குது. நிலைமை ரொம்ப மோசமா போறதால வேல் பதறி போய் ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இங்கேயே டைரக்டா ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுங்கன்னு கத்துறான். இவங்க 2 பேரும் தப்பிக்கிறதுக்காக ஒரு வீட்டு மொட்டை மாடியில போய் மாட்டிக்கிறாங்க. நல்ல வேலையா ஹெல்ப் உடனே வந்துடுது. ஏர் ஸ்ட்ரைக் வந்த உடனே எதிரிகள் எல்லாம் சிதறி ஓட ஒரு வழியா தப்பிச்சோன்னு பெருமூச்சு விடுறாங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த குண்டு விழுந்த அதிர்ச்சியில இவங்க நின்னுட்டு இருந்த வீடே இடிஞ்சு பூமிக்குள்ள போகுது. ஒரு பெரிய பள்ளம் உருவாகி வேல் அந்த பள்ளத்துக்குள்ள சறுக்கிட்டு போய் விழுந்துட்டான். நிக் எப்படியோ மேலேயே இருக்கான். அதிர்ஷ்டவசமா 2 பேருக்கும் எதுவும் ஆகல. அவங்க தேடி வந்த அந்த ஹரம் ஸ்டூம் அந்த பள்ளத்துக்குள்ள கிடைச்சிடுது. சீன் கட் பண்ணா கர்னல் கிரீன் அங்க வராரு. கோவமா என்னப்பா நடக்குதுன்னு கேக்குறாரு. நிக் ஏதோ மழுப்புறான். ஆனா கர்னலுக்கு சந்தேகம். நீங்க இங்க இருந்து 100 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்கணுமே. 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? பிளாக் மார்க்கெட்ல விற்கிறதுக்கு பழைய சிலைகளை தேடி இங்க வந்தீங்களான்னு கேக்குறாரு. 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க.
கொஞ்ச நேரத்துல அங்க ஜெனின்னு ஒரு பொண்ணு வரா. வந்த உடனே நிக்கு கிட்ட சண்டை போட்டுட்டு, நேத்து நைட்டு என்கிட்ட இருந்து திருடிட்டு வந்தியே, அந்த லெட்டர் எங்கன்னு கேக்குறா. கர்னல் கிட்ட ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு நிக் ஜெனி பின்னாடியே போறான். அந்த பள்ளத்துக்குள்ள இருக்கிற அமைப்பு, அங்க இருக்கிற குறியீடுகள் எல்லாம் பார்த்தா எகிப்திய ஸ்டைல்ல இருக்கு. ஆனா எகிப்து இங்க இருந்து 1000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அப்புறம் எப்படி இங்க எகிப்தோட ஆர்கிடெக்சர் இருக்குன்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. இந்த இடத்த பாதுகாப்பா வைங்க, இதுல பெரிய புதையல் இருக்கலாம்னு ஜெனி கர்னல் கிட்ட சொல்றா. சரின்னு எல்லாரும் அந்த பெரிய பள்ளத்துக்குள்ள இறங்குறாங்க. உள்ள போய் பார்த்தா எகிப்திய எழுத்துக்கள், எகிப்திய நினைவு சின்னங்கள், சிலைகள் நிறைய இருக்கு. ஜெனி அதையெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இது ஒரு கல்லறைன்னு கன்ஃபார்ம் பண்றா. அப்போ மேல இருந்து சில்வர் கலர்ல ஒரு லிக்விட் நிக் மேல சொட்டுது. அது பாதரசம். ஜெனிக்கு எகிப்திய வரலாறு நல்லா தெரியும். தீய சக்திகள் வெளியே வராம இருக்க அவங்க சக்தியை குறைக்க தான் பாதரசத்தை பயன்படுத்துவாங்கன்னு சொல்றா. அந்த மெர்க்குரி எல்லாம் மெயின் சேம்பர் நோக்கி தான் வழிஞ்சு ஓடுது. லைட் போட்டு உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய கிணறு மாதிரி இருக்கு. அது முழுக்க மெர்க்குரி. சுத்தி அனூபிஸ் கடவுளோட சிலைகள். ஜெனி இதையெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கா. ஆனா நிக்கும் வேலும் அங்க காவலுக்கு இருந்த எலும்புக்கூடுகள் மேல இருந்த தங்க நகையெல்லாம் திருட ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த ஜெனி எதையும் தொடாதீங்கன்னு கத்துறா. அப்பதான் அவளுக்கு அந்த உண்மை தெரியுது. அந்த சிலைகள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக இல்ல, உள்ள இருக்கிறது வெளியே வராம தடுக்க இருக்கிற காவலர்கள். இது சமாதி கிடையாது, இது ஒரு பிரிசன்னு பயந்து போய் சொல்றா. உடனே எல்லாரும் வெளியே போங்கன்னு கர்னல் வாக்கி டாக்கில கத்துறாரு. ஆனா ஜெனி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்காம நான் வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. நிக் அங்க இருக்கிற கயிறு எல்லாத்தையும் பாக்குறா. அந்த ஜெயிலோட மெக்கானிசம் அவனுக்கு புரியுது. டக்குன்னு துப்பாக்கி எடுத்து அங்க இருக்கிற கயிறுகளை சுட அந்த மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகி ஒரு பக்கம் வெயிட் கீழே இறங்க மெர்க்குரி கிணத்துக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான சார்கோஃபேகஸ், அதாவது அந்த மம்மி வச்சிருக்க பெட்டி மெதுவா மேல வருது. நிக் கண்ணு முன்னாடியே இது நடக்குது. அதே நேரத்துல அங்கிருந்து கூட்டமா சிலந்திகள் வெளியே வந்து எல்லாரையும் கடிக்க போகுது. வேல் பயந்து போய் அதை சுட ஆரம்பிக்க நிக் அவனை தடுத்து டேய் சுடாதடான்னு கத்துறான். ஆனா அதுக்குள்ள வேல் கழுத்தை ஒரு சிலந்தி கடிச்சிடுச்சுன்னு காட்டுறான். நிக் அந்த சவப்பெட்டியை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பயங்கரமான ஹலுசினேஷன் வருது. பாலைவனத்துல அஹ்மனேத் அவனை நோக்கி நடந்து வர்றா. என்ன விடுதலை பண்ணதுக்கு நன்றி, நீதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், த சோசன் ஒன்னு சொல்லி சிரிக்கிறா. ஜெனி அவனை தட்டி எழுப்பின உடனே தான் நிக் சுயநினைவுக்கு வரான். ஜெனி அந்த கர்னல் கிட்ட முதல்ல இந்த பெட்டியை இங்கிருந்து அப்புறப்படுத்துங்கன்னு சொல்றா. அந்த பெட்டியை ஒரு ஹெலிகாப்டர்ல கட்டி தூக்கிட்டு பேஸ்க்கு போறாங்க. சுத்தியும் நிறைய காக்கா இருக்கு. அதை நம்ம நிக் பார்த்துட்டு ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறான். ஒரு வழியா ஆர்மி பேஸுக்கு வந்துட்டாங்க. மணல் புயல் வர்றதுக்குள்ள அந்த பெட்டியை ஏத்திக்கிட்டு எல்லாரும் பிளேன்ல கிளம்பிட்டாங்க. இப்போ உள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சிலந்தி கடிச்ச வேல் செத்தது மாதிரி ஆயிடுறான். ஜெனி அந்த பெட்டியில இருக்கிற எழுத்துக்களை ஆராய்ச்சி பண்றா. நிக்குக்கு திரும்பவும் அஹ்மனட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வருது. அவன் கண்ணுக்கு ஹல்யூசினேஷன்ஸ் தெரியுது. ஃபிளாஷ்பேக்ல வந்த அதே சீனானா இப்போ அந்த இடத்துல நிக் இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சு பார்த்தா செத்துப்போன வேல் உயிரோட எழுந்து நின்று அந்த சவப்பெட்டியை கட்டி வச்சிருக்கிற கயிறுகளை கத்தியால அறுத்துக்கிட்டு இருக்கான். கர்னல் அவனை தடுக்க போறாரு. ஆனா வேல் இரக்கமே இல்லாம கர்னலை கத்தியால குத்தி கொன்னுடுறான். சோல்ஜர்ஸ் எல்லாரும் அவனை சுட போறாங்க. நிக் குறுக்க விழுந்து வேணாம், அவன் என் ஃப்ரெண்டுன்னு காப்பாத்த ட்ரை பண்றான். ஆனா வேல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நிக்கையும் மற்றவங்களையும் கத்தியால குத்த வர நிக் ஷூட் பண்றான். ஆனா அவன் நிக்கிற மாதிரி இல்ல. வேற வழியே இல்லாம தன் உயிர் நண்பனையே நிக் சுட்டு கொள்றான். சிச்சுவேஷன் இன்னும் மோசமாகுது. வெளியே அந்த காக்கா கூட்டம் மொத்தமா வந்து பிளேனோட இன்ஜின்ல மோதுது. இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி பிளேன் இங்கிலாந்து மேல கிராஷ் ஆக போகுது. நிக் பைலட் கிட்ட போய் பேசுறான். முன்னாடி பார்த்தா நிறைய காக்கா கூட்டமா வந்து பிளேன் மேல மோதுது. பைலட்லாம் செத்துடுறாங்க. பிளேன் கண்ட்ரோல் இல்லாம தலைகீழா சுத்தி விழுகுது. பிளேன் போற வேகத்துல உள்ள இருந்த எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் பாக்குறாங்க. அப்போ பிளேனோட என்ஜின் வெடிச்சு செதறுது. நிக் கிட்ட ஒரே ஒரு பாராசூட் தான் இருக்கு. ஜெனிக்கு அதை மாட்டி விட்டு அவளை பிளேன்ல இருந்து வெளியே தள்ளி விட்டுடுறான். தனக்கு தப்பிக்க வழியே இல்லைன்னு தெரிஞ்சும் அந்த பிளேனுக்குள்ளேயே நிக் சிக்கிக்கிறான். பிளேன் வேகமா தரையில மோதி வெடிக்குது. சீன் கட் பண்ணா மாச்சுவரி. அங்க இருக்கிற பொணங்களை அடையாளம் காட்ட ஜெனி வந்திருக்கா. வரிசையா பாடி பேக்ஸ் இருக்கு. திடீர்னு அதுல ஒரு பேக் அசையுது. திறந்து பார்த்தா நிக். அவ்வளோ பெரிய விபத்துலையும் ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம உயிரோட இருக்கான். டாக்டர்ஸ், ஜெனி எல்லாரும் செம ஷாக். நிக் சுத்தி பார்க்கும்போது அங்க இருட்டுல அவனோட ஃப்ரெண்டு வேல் ஆவியா நின்னுட்டு இருக்கான். நீ உயிரோட இருக்கிறத விட செத்திருந்தா நான் நிம்மதியா இருந்திருப்பேன், நீ சபிக்கப்பட்டவன்னு வேல் சொல்ல நிக் மிரண்டு போய் பார்க்கறான். இன்னொரு பக்கம் அந்த பிளேன் விழுந்த இடத்தை செக் பண்ண 2 போலீஸ்காரங்க போறாங்க.
அந்த பிளேன் விழுந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தா அந்த சவப்பெட்டி திறந்து கிடக்கு. உள்ள எதுவும் இல்ல. பக்கத்திலேயே அந்த மம்மி பாடியை ஒரு போலீஸ்காரர் பாக்குறாரு. என்னடா இதுன்னு தெரியாதனமா கிட்ட போறாரு. அந்த அழுகி போன மம்மி கண்ணை முழிச்சு அவரை தாக்குது. அவரோட உயிரை அப்படியே வாய் வழியா உறிஞ்சி எடுக்குது. இத பார்த்த இன்னொரு போலீஸ்காரர் பயந்து போய் கீழே விழுந்துடுறாரு. அவரையும் அந்த மம்மி சும்மா விடல, பிடிச்சு காலி பண்ணிடுது. இப்போ அந்த மம்மி கொஞ்சம் ரீஜெனரேட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாம தன்னோட தீய சக்தியை வச்சு செத்து போன அந்த 2 போலீஸ்காரங்களையும் ஜாம்பி மாதிரி உயிர்ப்பிச்சு தனக்கு அடிமையா மாத்திடுது. இங்க கட் பண்ணா நிக்கும் ஜெனியும் ஒரு பார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜெனிக்கு ஒரே குழப்பம். எப்படி நீ அந்த பிளேன் கிராஷ்ல இருந்து ஒரு சின்ன காயம் கூட இல்லாம தப்பிச்சுன்னு கேக்குறா. நிக்குக்கும் அது ஆச்சரியம்தான், அவனுக்கே தெரியல. நடுவுல நிக்கோட ஃப்ரெண்ட் ஹலூசினேஷன்ஸ் வருது. அப்போ ஜெனி அந்த கதைய சொல்றா. எங்களுக்கு அந்த செட் கடவுளோட கத்தி வேணும். அந்த கத்தியும் அதுல பதிக்கப்பட வேண்டிய அந்த ரூபியும் ஒன்னு சேர்ந்தா செட் கடவுள் இந்த உலகத்துக்கு ஒரு உருவத்தோட திரும்ப வருவாரு. ஐரோப்பாவில குருசேடர்ஸ் அந்த கத்தியை பாதுகாத்து வச்சிருந்தாங்க. அந்த ரூபியை கத்தியிலிருந்து பிரிச்சு இங்கிலாந்துல இறந்து போன ஒரு வீரரோட சமாதிக்குள்ள புதைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றா. ஸோ இப்போ லண்டன்ல இருக்கிற அந்த சமாதிக்கும் அஹ்மனெட்டுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. பேசிட்டே இருக்கும்போது நிக்குக்கு திரும்பவும் அவனோட ஃப்ரெண்டு வேல் கூப்பிடுற மாதிரி ஒரு விஷயம் வருது. அவன் எழுந்து போறான். ரெஸ்ட் ரூம்ல வேல் ஆவியா வந்து நிக்கிட்ட பேசுறான். நாம சபிக்கப்பட்டவங்க, அந்த மம்மிக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சாதான் நாம ஃப்ரீ ஆக முடியும். நீ எப்படி உயிரோட இருக்குன்னு தெரியுமா? அவளுக்காக தான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கா. அவளுக்கு ஒரு பெரிய பிளான் இருக்குன்னு சொல்லி பயமுறுத்துறான். இந்த கேப்ல ஜெனி ஹென்ரிக்கு ஃபோன் பண்றா. ஹென்ரி நிக்கு கிட்ட எதையும் சொல்லாத அவன் அப்படி லண்டனுக்கு கூட்டிட்டு வான்னு ஆர்டர் போடுறாரு. ஒன்னும் புரியாம குழப்பத்தோட நிக் பார்ல இருந்து வெளியே வர்றான். ஒரு இருட்டு சந்துக்குள்ள போகும்போது தூரத்துல ஒரு உருவம் வருது. கிட்ட வந்தா அது அந்த மம்மி அஹ்மனெட். இப்ப கொஞ்சம் உடம்பு தேறி பார்க்கவே பயங்கரமா இருக்கா. நிக் பயந்து போய் ஓட பாக்குறான். ஆனா அந்த மம்மி தன்னோட சக்தியை வச்சு அங்க இருக்கிற எலிகளுக்கு கட்டளையிடுது. ஆயிரக்கணக்கான எலிகள் நிக்க சுத்தி வளைச்சு தாக்குதுங்க. அந்த எலிங்கெல்லாம் நிக் மேல ஏறி அவனை நகர முடியாத அளவுக்கு கடிக்குதுங்க. அந்த மம்மி அவனை அட்டாக் பண்ண வரும்போது டேய் நிக்னு ஒரு சத்தம். கண்ணை முழிச்சு பார்த்தா நிக் ஒரு வண்டி மேல விழப்போயிருப்பான். ஜெனி தான் அவனை கடைசி நிமிஷத்துல இழுத்து காப்பாத்திருப்பா. அப்போ எலி மம்மி எல்லாம் வெறும் ஹெலூசினேஷன்ஸ். நிக் பதறி போய் நான் அஹ்மனெட்ட பார்த்தேன் ஜெனி, எனக்கு சாபம் பிடிச்சிருக்குன்னு சொல்றான். ஜெனி நம்பல. உனக்கு மண்டையில அடிபட்டிருக்கு, அதான் உனக்கு இப்படி தோணுதுன்னு சொல்றா. நிக் உடனே அப்போ எனக்கு எப்படி பழங்கால எகிப்திய மொழி பேச வருதுன்னு கேட்டு ஷாக் கொடுக்கறான். அப்பவும் ஜெனி நம்பல. நிக்குக்கு அந்த சவப்பெட்டி எங்க இருக்குன்னு ஒரு விஷன் வருது. நான் மென்டல் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன், அந்த சவப்பெட்டி சாதாரணமானது தானே, என் கண்ணால பார்த்தாதான் என் மனசு ஆறுதல் அடையும்னு சொல்றான். ஜெனி அவனை ஹென்றி கிட்ட கூட்டிட்டு போலான்னு பாக்குறா. ஆனா நிக் கேட்கல. அந்த பிளேன் விழுந்த இடத்துக்கு போகணும்னு கிளம்பிடுறான். இந்த கேப்ல அந்த அஹ்மனெட் கண்ணுல படுற போலீஸ்காரங்க உயிரையெல்லாம் உறிஞ்சி எடுத்து அவளோட பழைய அழகான ரூபத்துக்கு மாறிட்டு வர்றா. அஹ்மனெட் இன்னும் பவர்ஃபுல் ஆகிட்டே போறான். நிக்கும் ஜெனியும் அந்த இடத்துக்கு வராங்க. ஜெனி பிளேன் விழுந்த இடத்தை பார்க்க போறா. ஆனா நிக் யாரோ கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பழைய சர்ச் பக்கம் போறான். அவன் எப்படி உள்ள போனானே தெரியல. திடீர்னு பார்த்தா சர்ச் உள்ள நிக்கிறான். ஒரு டிரான்ஸ்ல போன மாதிரி இருக்கு. சுதாரிச்சு வெளியில போக ட்ரை பண்றான். அந்த போலீஸ் ஜாம்பி எல்லாம் சேர்ந்து அவனை தூக்கி அங்க இருந்த ஒரு செரமோனியல் டேபிள் மேல வீசுறாங்க. பார்த்தா அது அஹ்மனெட். நிக் மேல ஏறி உட்கார்ந்து அவனோட ஆரோக்கியமான உடம்ப பார்த்து ரசிக்கிறான். செட் கடவுளை இவன் உடம்புக்குள்ள வரவழைக்க மந்திரம் சொல்லிட்டு பக்கத்துல இருந்த சிலையை உடைச்சு அதுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த அந்த செட் கடவுளோட கத்தியை எடுக்கிறான். இத்தனை வருஷமா அந்த கத்தி அங்கதான் இருந்திருக்கு. மந்திரம் சொல்லி முடிச்சு அந்த கத்தியால நிக்க குத்த போறா. அப்போதான் பாக்குறா அந்த கத்தியோட கைப்பிடியில அந்த ரூபி இல்ல. சமகாண்டாயிடுறா. ரிச்சுவல் பாதியில நிக்குது. கரெக்டா அந்த நேரத்துல ஜெனி உள்ள வரா. உள்ள நடக்கிறத பார்த்து மிரண்டு போறா. நிக் ஓடிரு ஜெனின்னு கத்துறான். ஆனா அஹ்மனெட் அங்க இருந்து குதிச்சு ஜெனிய போட்டு தள்ள போறா. நிக் வேகமா எழுந்து அங்க ஜாம்பியா சுத்திட்டு இருந்த போலீஸ்காரனுங்க கூட சண்டை போடுறான். அந்த ஜாம்பிங்களை அடிச்சு போட்டுட்டு அஹ்மனெட் பின்னாடி போய் அவ வச்சிருந்த கத்தியாலேயே அவளை முதுகுல குத்துறான். ஜெனி அந்த கத்தியை பிடுங்கிக்கிறா. அங்க பயங்கரமான ஃபைட் நடக்குது. 2 பேரும் தெரிச்சு ஓடி வந்து வெளியில இருந்த ஒரு போலீஸ் ஜீப் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. அந்த போலீஸ்கார்ல தப்பிச்சு போகும்போதுதான் அவங்களுக்கு அந்த உண்மையே உரைக்குது. அந்த பிளேன் கிராஷ் ஆனது எதேச்சியா நடக்கல, அது அஹ்மனெட்டோட பிளான். அந்த செட் டேகர் இங்க தான் இருக்குன்னு அவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதான் கரெக்டா இந்த இடத்துல கிராஷ் பண்ண வச்சு நிக்க அந்த சர்ச்சுக்கு வரவழைச்சிருக்கா. ஜெனி உடனே அவ உன் மூளைக்குள்ள புகுந்து உன்னை கண்ட்ரோல் பண்றாடான்னு சொல்றா. நிக்
அதெல்லாம் சும்மா இமேஜினேஷன்னு மறுக்கிறான். ஆனா வண்டியை நிப்பாட்டி பார்த்தா அவனுக்கே தெரியாம வண்டியை திரும்பவும் அஹ்மனேட் இருக்கிற இடத்துக்கே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கான். பயத்துல 2 பேரும் உறைஞ்சு போறாங்க. அஹ்மனேட் அவங்கள பிடிக்க வரா. திரும்பவும் வண்டியை திருப்பிட்டு வேகமா போறாங்க. ஆனா காட்டுக்குள்ள இருந்து அந்த ஜாம்பி கூட்டம் காரை சுத்தி வளைக்குது. கண்ணாடியை உடைச்சு ஜெனியை தூக்க ட்ரை பண்ணுதுங்க. இங்க ஜாம்பி கிட்ட கூட ஒரு சண்டை நடக்குது. லாஸ்டா வேற வழியே இல்லாம நிக் ஜெனி கிட்ட சீட் பெல்ட்டை போடுன்னு சொல்லிட்டு காரை அப்படியே அந்த பள்ளத்துல இருந்து கீழே தள்ளி விடுறான். கார் உருண்டு போய் விழுது. நிக் கார்ல இருந்து வெளியே போய் விழுகிறான். ஜாம்பிங்க எல்லாம் காலி. நிக் ஜெனியை கார்ல இருந்து வெளியே இழுக்கிறான். ஆனா தூரத்துல அஹ்மனேட் நடந்து வர்றான். நிக் அங்க இருக்க மரக்கட்டையை எடுத்துட்டு சண்டைக்கு போறான். ஆனா அவன் நிக்க தூக்கி வீசறா. அஹ்மனேட் ஜெனியை பிடிச்சிடுறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜெனி கதை முடிஞ்சிரும்னு நினைக்கும் போது எங்கிருந்தோ வந்த ஒரு ஸ்பெஷல் டீம் பெரிய ஹார்பூன்ஸ் ஈட்டியை வச்சு அஹ்மனேட்டை கட்டி தூக்குறாங்க. 5000 இயர்ஸுக்கு முன்னாடி எகிப்தியர்கள் அவளை எப்படி மர்க்யூரி வச்சு அடக்குனாங்களோ அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவளை லாக் பண்றாங்க. அந்த டீம்ல மாலிக்னு ஒரு சோல்ஜர் நிக் கழுத்துல ஒரு ஊசி போட்டு மயக்கமடைய செய்றான். நிக் கண் முழிச்சு பார்த்தா லண்டன்ல ஒரு சீக்ரெட் பேஸ்ல இருக்கான். அங்க சுத்தி ஏகப்பட்ட மர்மமான பொருட்கள், பாட்டில்ல அடைக்கப்பட்ட விசித்திரமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அங்க ஒரு ஆபீஸ் ரூம்குள்ள ஹென்றி வராரு. அவர் தனக்குத்தானே ஒரு இன்ஜெக்ஷன் தயார் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட கதையை சொல்றாரு. அவருக்கு ஒரு விசித்திரமான நோய் இருக்கான். இந்த இன்ஜெக்ஷன் மட்டும் போடலன்னா அவர் மனுஷனாவே இருக்க மாட்டாரு, ஒரு அரக்கனா மாறிடுவாரு. இந்த கதையை சொல்லிட்டு இருக்கும் போதே ஹென்றி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள அவர் அந்த ஊசி போட்டுக்கிறார். இப்போ ஹென்றி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு டோர் அன்லாக் பண்ணி நிக்க கூட்டிக்கிட்டு அஹ்மனேட்டை பிடிச்சு வச்சிருக்க இடத்துக்கு போறாரு. அங்க பார்த்தா ஜெனி நிக்கிறா. அவளும் ஹென்ரிக்கு தான் வேலை பார்க்கறான்னு அப்போதான் நிக்குக்கு தெரியுது. ஹென்றி அவங்க நோக்கத்தை சொல்றாரு. தீமையை கண்டுபிடிக்கணும், அதை கட்டுப்படுத்தணும், அப்புறம் அதை அழிக்கணும். இதுக்காக தான் இந்த டீம் வேலை செஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அஹ்மனேட் உடம்புக்குள்ள முழுக்க பாதரசத்தை ஏத்தி அவளை உயிரோட பதப்படுத்தி அவளை கொன்னு ஆராய்ச்சி பண்ண போறதா சொல்றாரு. இதை கேட்ட ஜெனி, கொல்ல போறீங்களா? நாம அவளை குணப்படுத்த போறோம்னு தானே நினைச்சேன்னு ஷாக் ஆகுறா. ஹென்றி அஹ்மனேட் கிட்ட விசாரிக்கிறாரு. நிக் கடுப்பாகி இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறான். அவ உன்னை செலக்ட் பண்ணிட்டா, நீ தான் அவளோட ஆளுன்னு சொல்றாரு. அஹ்மனேட் குறுக்கிட்டு உன் விதியை யாராலையும் மாத்த முடியாதுன்னு சொல்றா. நிக் அவ பக்கத்துல போய் எகிப்திய மொழியிலேயே அவகிட்ட பேசுறான். எதுக்கு என்ன கொல்ல பாக்குறேன்னு கேக்குறான். அதுக்கு அஹ்மனேட், நான் உன்னை கொல்ல பார்க்கல, உன்னை கடவுளாக்க போறேன். நீ தான் உயிருள்ள செட் கடவுளா மாறப்போற. நான் உனக்கு ராணி, நீ எனக்கு ராஜா. இந்த உலகமே நம்ம காலடியிலன்னு ஒரு பிட்டு போடுறா. ஹென்றி ஆட்கள் அஹ்மனேட் உடம்புக்குள்ள இன்னும் நிறைய பாதரசத்தை ஏத்துறாங்க. அது அவளை உள்ளுக்குள்ள எரிக்குது. ட்விஸ்ட் என்னன்னா அவளுக்கு வலிக்கிற வலி அப்படியே நிக்குக்கும் வலிக்குது. நிக் தாங்க முடியாம நிப்பாட்டுங்கன்னு கத்துறான். இத பாக்குற ஹென்ரிக்கு ஒரே ஆச்சரியம். ஓஹோ, இவங்க கனெக்ஷன் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கான்னு நோட் பண்றாரு. ஜெனி அவகிட்ட எகிப்திய மொழியில பேச ட்ரை பண்றா. ஆனா அஹ்மனேட் அவளை பார்த்து உனக்கெல்லாம் அறிவு பத்தாதுன்னு கலாச்சு விடுறா. ஜெனி அப்புறம் நிக் கிட்ட வந்து அந்த ரூபி கல்லை உடைச்சிருவோம், அப்போதான் அந்த ரிச்சுவலை தடுக்க முடியும். உனக்குள்ள ஒரு நல்லவன் இருக்கான், அவனை வெளியே கொண்டு வா, சாபத்தை ஜெயிச்சிடலான்னு ஆறுதல் சொல்றா. இன்னொரு பக்கம் ஹென்ரியோட ஆட்கள் அந்த சமாதியில தேடிட்டு இருந்த அந்த ரூபி கிடைச்சிடுது. ரூபி கிடைச்ச வைப்ரேஷனை அஹ்மனேட் இங்க இருந்தே உணர்றா. எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னு சிரிக்கிறா. சீன் கட் பண்ணா ஹென்ரியோட ஆஃபீஸ். ஹென்றி நிக்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட கூப்பிடுறாரு. சார், என்னை இந்த சாபத்துல இருந்து காப்பாத்துறேன்னு சொன்னீங்களேன்னு நிக் கேக்குறான். ஹென்றி மெதுவா ஆரம்பிக்கிறாரு. சில நல்ல விஷயங்களுக்காக சில தியாகங்கள் பண்ணணும். வெளியே ஜெனி ஹென்றி கிட்ட சண்டைக்கு போறா. அப்போதான் ஹென்றி உண்மையை உடைக்கிறாரு. நாங்க நிக்க காப்பாத்த போறதில்ல, அந்த கத்திய வச்சு குத்தி செட் கடவுளை நிக் உடம்புக்குள்ள வர வைப்போம். அவன் முழுசா உள்ள வந்த உடனே நிக்க கொன்னுடுவோம். அப்போதான் அந்த சாபம் நிரந்தரமா அழியும்னு ஒரு கொடூரமான பிளான சொல்றாரு. நிக் வெறும் பலியாடுதான். இந்த கேப்ல அஹ்மனேட் ஒரு சிலந்தியை ஏவி விட்டு அந்த பாதரசம் ஏத்துற மிஷின் ஆபரேட்டரை கடிக்க வைக்கிறா. ஹென்ரிக்கு ஆபீஸ்ல உடம்பு முடியாம போகுது. கை கால்லாம் நடுங்க டக்குன்னு அந்த இன்ஜெக்ஷனை போட போறாரு. நிக் அவரை நம்பாம நீ என்ன கொல்ல பாக்குறன்னு சண்டை போட்டு அந்த இன்ஜெக்ஷனை புடுங்கி வச்சுக்கிறான். நிக் பண்ணது பெரிய தப்பு. அந்த மருந்து இல்லைன்னா ஹென்றி மனுஷனா இருக்க மாட்டாரு. ஹென்றி கதவை லாக் பண்றாரு. நீ பெரிய தப்பு பண்ணிட்டு நிக்குன்னு சொல்லிட்டு துடிக்கிறாரு. அவருக்குள்ள இருந்த அந்த ஈவில் பர்சனாலிட்டி இப்போ வெளியே வருது. இப்போ நிக் அந்த ரூமுக்குள்ள ஹென்றி கூட மாட்டிக்கிறான். ஜெனி வெளியே இருந்து காப்பாத்த துடிக்கிறா. ஆனா மாலிக் அவளை தடுக்கிறான். உள்ள ஹென்றி இப்போ மனுஷனா இல்ல, ஒரு மிருகமா மாறிட்டாரு. அவருக்கு உடம்புல பயங்கரமான பலம் வந்துடுச்சு. நிக் தப்பிக்க பாக்குறான். ஹென்ரியோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு கதவை திறக்க ட்ரை பண்றான். ஆனா முடியல.
ஹென்றி நிக்க தூக்கி பந்து மாதிரி வீசுறாரு. நான் உன்னை கொன்னுட்டு அந்த சாத்தான் வந்ததும் அவன் கூட சேர்ந்துப்பேன்னு அந்த மிருகம் சொல்லுது. நிக் எவ்வளவோ அடிச்சு பாக்குறான், ஆனா ஹென்ரிய அசைக்க கூட முடியல. கடைசியா ஹென்றி நிக்க டேபிள் மேல தூக்கி வீசும்போது நிக் கையில அந்த இன்ஜெக்ஷன் சிக்குது. யோசிக்காம பாய்ஞ்சு போய் ஹென்றி நெஞ்சிலேயே அந்த ஊசியை இறக்கிடுறான். ஹென்றி மெதுவா நார்மல் மோடுக்கு வராரு. இந்த கேப்ல அஹ்மனேட் கண்ட்ரோல்ல இருந்த அந்த வேலையாள் பாதரசத்தை நிப்பாட்டிட்டு அந்த இடத்தோட பவர் சப்ளைய கட் பண்ணி விட்டுடுறான். இருட்டுல ஒரே குழப்பம். அஹ்மனேட் அவ உடம்புல இருக்க பாதரசம் எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு அவளை கட்டி போட்டு இருந்த சங்கிலியை எல்லாம் உடைச்சு கெத்தா வெளியே வர்றா. வழியில சிக்கிற ஒருத்தன் உயிரை உறிஞ்சி எடுத்து அவளோட உடம்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறா. 2 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அஹ்மனேட் அவங்க பின்னாடியே வர்றா. லண்டன் தெருவில் ஒரு பயங்கரமான சாண்ட்ஸ்டோமை கிளப்பி விடுறா. பெரிய பெரிய பில்டிங், கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு விழுது. அவங்க 2 பேரும் லண்டன் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமா ஓடி போறாங்க. அந்த மணல் புயல் அவங்க பின்னாடியே துரத்திட்டு வருது. 2 பேரும் சாகிற நிலைமைக்கு போயிடுறாங்க. ஆனா நூலிலையில தப்பிக்கிறாங்க. அந்த ரூபி கல்ல பாதுகாக்கிற டீமுக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க கதவை பூட்டிட்டு ரெடியா இருக்காங்க. அந்த புயலுக்கு நடுவ நிக் முன்னாடி அவனோட செத்துப்போன ஃப்ரெண்ட் வேல் ஆவியா வந்து அந்த ரூபி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், வா வழி காட்டுறேன்னு கூப்பிடுறான். நிக் அவனை நம்பி சுரங்கப்பாதைக்குள்ள போக ஜெனி வேற வழியா நிக்க தேடி போறா. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். வேல் ஹெல்ப் பண்ண வரல. நீ அமனேத் கிட்ட போய் அந்த ரிச்சுவல்ஸை முடிச்சாதான் எனக்கு சாப விமோசனம் கிடைக்கும், என்ன மன்னிச்சிரு மச்சான்னு சொல்லி நிக்க நேரா அஹ்மனேட் இருக்கிற இடத்துக்கே கூட்டிட்டு வந்துடுறான். ஜெனிய அவ உயிரோட விடமாட்டான்னு சொல்லி பயமுறுத்துறான். அந்த டன்னலுக்குள்ள அஹ்மனேட் வர்றா. அவளோட பவரை யூஸ் பண்ணி அங்க சமாதியில இருந்த பழைய சிலுவை போர் வீரர்களோட எலும்பு கூடுகள் எல்லாம் உயிர்ப்பிக்கிறா. அங்க காவலுக்கு இருந்த ஹென்ரியோட ஆளுங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளுதுங்க. அப்புறம் அந்த ஜாம்பிஸ் எல்லாம் நிக்க பிடிக்க வருதுங்க. நிக் அங்க இருந்து ஓடி போறான். அஹ்மனேட் கொடுத்த பவர்னால அங்க இருக்கிற அத்தனை பிணங்களும் எழுந்து வருதுங்க. ஜெனி தனியா மாட்டிக்கிறா. ஒரு ஜாம்பி அவளை கொல்ல வரும்போது கரெக்டா நிக் வந்து காப்பாத்துறான். அந்த கேப்ல ஒரு ரயில் வேகமா வருது. நிக் அடிபட போறான். இந்த தடவை ஜெனி அவனை இழுத்து காப்பாத்துறா. ஆனா பின்னாடி ஒரு பெரிய ஜாம்பி கூட்டமே வருது. தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் அமனேட் டோர் ஓபன் பண்ணி அந்த நைட் சமாதிக்குள்ள போறா. அங்க இருந்த அத்தனை பிணங்களும் அவளை பார்த்து தலைவணங்குதுங்க. அவ கெத்தா நடந்து போய் அந்த ரூபியை எடுக்கிறா. இத்தனை வருஷமா தேடின அந்த ரூபிய செட் கத்தியோட கைப்பிடியில பொறுத்துறா. இப்போ அந்த ஆயுதம் முழுசா ரெடி ஆகிடுச்சு. நிக்கும் ஜெனியும் அங்க இருக்கிற ஒரு ஜாம்பி புடிச்ச தள்ள அவங்க செவுத்த உடைச்சிக்கிட்டு தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. நிக் ஜெனி கிட்ட பயப்படாத, எல்லாம் சரியாயிடும்னு ஆறுதல் சொல்றான். ஆனா சொல்றதுக்குள்ள பின்னால இருந்து வந்த அஹ்மனேட் ஜெனிய தண்ணிக்குள்ளேயே இழுத்துட்டு போயிடுறா. நிக் பின்னாடியே நீந்தி போறான். கடைசியில ஜெனி மூச்சு திணறி தண்ணிக்குள்ள செத்து மிதக்கறா. ஜாம்பிஸ் பின்னாடி துரத்த நிக் அவளை தூக்கிட்டு மேல வர்றான். சுத்தி ஜாம்பிங்க அவனை வளைச்சு பிடிக்குதுங்க. அஹ்மனேத் அங்க வர்றா. இது அவளோட விதி, அவ சாகதான் பிறந்தான்னு கூலா சொல்றா. நிக்குக்கு சம கோபம் வருது. வெறித்தனமா அஹ்மனேத்த அடிக்க போறான். ஆனா அவ நிக்கை பளார்னு ஓங்கி ஒரு அறை விடுறா. நிக் தெரிச்சு விழுறான். ஜெனியோட பாடிய பார்க்க இன்னும் கோபம் அதிகமா வருது. திரும்பவும் ஒரு க்ரோபார் எடுத்துட்டு அஹ்மனேட் கால்ல ஓங்கி அடிக்கிறான். ஆனா அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. அவ அந்த ராட பிடுங்கி நிக்கோட கால்லேயே ஓங்கி அடிச்சு காலை உடைச்சிடுறா. நீ என்ன ஜெயிச்சிட முடியுமா, என்கிட்ட சரணடைஞ்சிருன்னு அஹ்மனேட் சொல்றா. இப்போ நிக் ஒரு ட்ரிக் பண்றான். உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, பிரச்சனை நான் இல்ல நீதான் சொல்லி அவளோட ஈகோவை தூண்டி விடுறான். அவளுக்கு கோபம் வந்து அவனை தூக்கி வீசுறா. கீழே விழுந்தப்போதான் அந்த ட்விஸ்டே தெரியுது. நிக் ஒரு பெரிய திருடனாச்சே. அவ கோவத்துல கத்தின கேப்ல அவளுக்கே தெரியாம அவ கையில இருந்த அந்த கத்திய நிக் எடுத்துட்டான். நிக் அந்த கத்தியை வச்சு அந்த ரூபியை உடைக்க போறான். பதறிப்போன அஹ்மனேத், அதை உடைக்காத, அதை என்கிட்ட கொடு, நீ கடவுளா மாறலாம், உனக்கு வாழ்வு சாவு மேல அதிகாரம் கிடைக்கும் அப்படின்னா ஜெனியை உயிர்ப்பிக்கலாம்னு ஆசை காட்டுறா. நிக் ஒரு நிமிஷம் செத்து போன ஜெனிய பார்க்கும்போது அவன் மனசுல ஒரு யோசனை ஓடுது. எல்லாரும் நிக் அந்த கல்லை உடைப்பான்னு எதிர்பார்த்தா அஹ்மனேத் கையில குடுக்கற மாதிரி போய் டக்குன்னு அந்த கத்திய தன் நெஞ்சிலேயே குத்திக்கிறான். அஹ்மனேத் ஷாக் ஆகி நிக்கிறான். நிக் அப்படியே துடிச்சு செத்து விழுந்துட்டான். ஆனா அவன் கண்ணை திறக்க அவன் கருவிழி 2ஆ பிளந்திருக்கு. இப்போ அவன் சாதாரண நிக் கிடையாது. அவன் உடம்புக்குள்ள செட் கடவுள் வந்துட்டாரு. சோ முழு பவரோட எழுந்து நிக்கிறான். அவன் அஹ்மனேட் பக்கம் போய் கீழே கிடக்கிற ஜெனியோட பிணத்தை பார்த்த உடனே நிக்குக்கு பழைய ஞாபகம் வருது. ஜெனி, நீ நல்லவன் நிக்குன்னு சொன்னதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வர அவனுக்குள்ள அந்த மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் சண்டை நடக்குது. கடைசியா நிக் ஜெயிக்கிறான்.
அமனேட் அவனை திரும்பவும் தன் வசப்படுத்த பார்க்கறா. ஆனா நிக் இப்போ தனக்கு கிடைச்ச அந்த அபார சக்தியை வச்சு அமனேட்டை தூக்கி வீசுறான். அவளோட மொத்த சக்தியையும் உறிஞ்சி எடுக்க அவ அப்படியே காஞ்சு போய் சிலையா மாறி செத்துடுறான். அமனேட் கதை முடிஞ்சது. நிக் மெதுவா ஜெனி கிட்ட போய் எழுந்திரி ஜெனி ப்ளீஸ்னு பேசிட்டு இருக்கான். அவனுக்குள்ள இருக்கிற அந்த டார்க்னஸ் முழுசா அவனை ஆக்கிரமிக்க துடிக்குது. ஆனா அதை அடக்கிட்டு தன் சக்தியால ஜெனியை உயிர்ப்பிக்கிறான். ஜெனி மூச்சு விட்டு கண் முழிக்கிறான். ஜெனி எழுந்து பார்க்கும்போது பக்கத்துல அஹ்மானேட் பிணம் கிடக்கு. அந்த கத்தியில ரூபி இல்ல. நிக் அங்க ஒரு தூண் மறைவுல நிக்கிறான். ஜெனி கிட்ட ஓடி போகும்போது என் கிட்ட வராத தூரமா நில்லுன்னு கத்துறான். நான் இப்போ பழைய நிக்கல்ல, உன்னை காப்பாத்ததான் நான் இப்படி மாறினேன், என்னை தேடாதன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹென்றி வர்றத பார்த்ததும் நிக் மாயமா மறைஞ்சு போயிடுறான். ஜெனிக்கு உயிரோட இருக்கோங்கிற நிம்மதி இருந்தாலும் நிக் போனது வருத்தமா இருக்கு. திரும்பவும் அஹ்மானேட் உடம்ப அந்த சீக்ரெட் பேஸுக்கு எடுத்துட்டு வந்து மெர்க்குரி ஊத்தி சீல் பண்றாங்க. ஜெனி ஹென்றி கிட்ட அவன் எனக்காக தியாகம் பண்ணிருக்கான்னு சொல்றா. அதுக்கு ஹென்றி, ஆமா ஜெனி, அவன் தனக்கான பாவ மன்னிப்ப தேடிட்டான். ஆனா இப்போ அவன் ஒரு மனுஷன் இல்ல, அவன் ஒரு மான்ஸ்டர். அவன் கிட்ட இருக்கிற சக்தி உலகத்துக்கே ஆபத்துன்னு சொல்றாரு. கடைசி சீன்ல பாலைவனம். நிக் குதிரையில போயிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல நண்பன் வேல். நிக் தன் சக்தியை வச்சு செத்து போன தன் ஃப்ரெண்டையும் உயிர்ப்பிச்சிட்டான். அடுத்து எங்க போலான்னு வேல் கேக்குறான். பின்னணியில ஹென்றி வாய்ஸ் ஓவர் வருது. நிக் அவனுக்குள்ள இருக்கிற அந்த சாபத்தை அழிக்க வழி தேடி போவான். ஆனா இருள் அவனை எப்பவும் பின்தொடரும். சில நேரங்கள்ல ஒரு அரக்கனை அழிக்க இன்னொரு அரக்கன் தேவைப்படுவான். இட் டேக்ஸ் அ மான்ஸ்டர் டு டிஃபீட் அ மான்ஸ்டர்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் உங்க யோக்ஷிதா. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.